ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இதில் சண்டே எபிசோடில் சில இம்பார்ட்டன் அப்டேட்ஸ், கம்பெனியோட அடுத்த கட்ட இன்வெஸ்ட்மெண்ட், குளோபல் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம். என்ன ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா, ட்ரம்ப் மேலே பார்த்தீங்கன்னா துப்பாக்கி சூடு நடந்திருக்கு. அதாவது அவர் எலெக்ஷனில் வின் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு அட்டெம்ப்ட் நடந்துச்சு. அவரோட காதில் பார்த்தீங்கன்னா அந்த குண்டு பாஞ்சிருந்துச்சு. நம்ம எல்லாருமே பார்த்தோம். பெருசாக அவருக்கு அடிப்படாமல் காதில் பட்டிருந்துச்சு. அது அமெரிக்காவில் ஒரு பிளேஸில் ஒரு சின்ன பையன் ஏதோ தான் துப்பாக்கி எடுத்து சுட்ட மாதிரி நம்ம கேள்விப்பட்டோம். ஆஃப்டர் த ட்ரம்ப்போட விக்ட்ரிக்கு அப்புறம் அவரை சுற்றி பார்த்தீங்கன்னா பிரச்சனையாக தான் இருக்குது. அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு பிடிக்காத நேஷன்ஸ் மேலே, அமெரிக்கா மேலே டேரிஃப் போடுற நேஷன்ஸ் மேலே, அவங்கள மேலெலாம் டேரிஃப், அதாவது இவங்க பேச்சை கேட்கணுன்னா ஒன்று டேரிஃப் இல்லைனா வார். இதுதான் ட்ரம்ப் பண்ணிகிட்டு இருந்த வேலை. ஸோ ட்ரம்ப்பை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரே சர்ச்சையாக தான் போய்ட்டு இருந்துச்சு. நேற்று அமெரிக்காவோட, அதாவது வாஷிங்டன் மீடியா கலா அப்படிங்கிற ஒரு டின்னர் அவங்க அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க யூஎஸ் கேபிட்டலில், ஒயிட் ஹவுஸில். ஸோ அந்த ஒயிட் ஹவுஸில் அவங்க அரேஞ்ச் பண்ண அந்த மீடியா பீப்புளுக்கான அந்த டின்னரில் அவர் இருந்திருக்காரு. இவரும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு, ப்ளஸ் அவங்க ஒய்ஃபும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் நடந்திருக்கு. இவர் மேலே ஒரு அட்டெம்ப்ட் ஆஃப் ஷூட்டிங் நடந்திருக்கு. பட் இவங்க மேலே எந்த அட்டாக்குமே படலை. அதாவது இவங்க இன்ஜூர் ஆகலை. இவங்களோட ஒய்ஃபும் இவரும் பார்த்தீங்கன்னா சேஃபாட்டு செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாமே இவங்களை காப்பாற்றிருக்கிறதாட்ட அப்டேட் வந்திருக்கு. ஸோ என்ன ஒன்றுனா, இவரை சுற்றி பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் போயிட்டே தான் இருக்குது. அது அந்த பேஸில் தான் இவங்க மேலே அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போதைக்கு அவருக்கு எந்த வித அடியும் படலை. அந்த ஷூட்டிங்கில் இவருக்கு மேலே எந்த வித இன்ஜூரும் ஆகலை. அவங்களோட ஒய்ஃபு ப்ளஸ் ஹையர் அஃபிஷியல்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் பாதுகாப்பாக காப்பாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியாவில் என்ன ஒரு அப்டேட்டாக வந்திருக்கு. ட்ரம்ப் ஒரு அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அவர் இஸ்லாமாபாத்துக்கு இன்றைக்கி போக இருந்துச்சு. அதாவது சில பிரச்சனைகள் சம்மந்தமான பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு, இந்த ஈரானு அது இதுன்னு எல்லா பிரச்சனைகளுக்கும் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு இஸ்லாமாபாத்துக்கு போக வேண்டிய இருந்துச்சு. இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் எல்லா மீட்டிங்கையும் பார்த்தீங்கன்னா அவர் கேன்சல் பண்ணியிருக்கதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. பாகிஸ்தான் விசிட்டிங் எல்லாமே கேன்சல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் நீங்கள் சில கம்பெனிஸ் பற்றி கேட்டிருக்கீங்க. இதில் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது பிசி ஜுவல்லர்ஸ், ரத்தன் இந்தியா என்டர்பிரைசஸ், மோட்டர்சன்ஸ் ஜுவல்லரி, இதை பற்றி பேச சொல்லியிருந்தீங்க. ரத்தன் இந்தியா என்டர்பிரைசஸ் 34 rupeesல இருக்குது. லாஸ்ட் மார்க்கெட் 4% கிராஷ் ஆயிருக்கு. இந்த கம்பெனி எல்லாம் முன்னாடியே கன்சிடர் பண்ணி ஒரு ப்ராஃபிட் பார்த்துருந்தீங்கன்னா இதில் அவாய்ட் பண்ணிடுங்க. ஸ்மால் கேப் கம்பெனிஸ், அதுவும் ரொம்ப மிட் கேப் செக்மெண்ட்டில் இருக்கிற கம்பெனிஸ் எல்லாமே பெருசாக லாங் டேர்ம்லலாம் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. எப்போ என்ன ப்ராப்ளம் வருது அப்படின்னும் சொல்ல முடியாது. சில பெரிய கம்பெனிஸில், அதாவது இப்போ ஒரு விப்ரோ, டிசிஎஸ், டாடா மோட்டார்ஸ், இது மாதிரி பெரிய கம்பெனிஸில், பெரிய குரூப்பில் க்ரைசிஸ் வருதுன்னா அவங்க ஃபேஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் அது மாதிரி ஸ்மால் கம்பெனிஸில் க்ரைசிஸ் ஃபேஸ் பண்ணி அதில் மீண்டு வர்றதுங்கலாம் ரொம்பவே $1 million கொஸ்டின். அதெல்லாம் 100ல் ஒரு கம்பெனிஸில் தான் பாசிபிள். இது ரத்தன் என்டர்பிரைசஸ் லிமிடெட், இவங்க ரத்தன் இந்தியா குரூப்போட ஒன் ஆஃப் த கம்பெனி. இந்த ரத்தன் என்டர்பிரைசஸ் லிமிடெட் பார்க்கும்போது நியூ ஏஜ் பிஸ்னஸ், இ-காமர்ஸ், எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ப்ளஸ் ட்ரோன்ஸ், இதில் ஃபோக்கஸ் பண்ணுற கம்பெனி. 34 rupeesல இருக்குது. ஹை பார்க்கும்போது 69 வரைக்கும் போயிருக்கு. ஆல் டைமே இதுக்கு மேலேயும் உண்டு, நான் பார்த்துருக்கிறேன். இப்போ 34ல் இருக்கிறதுனால புக் வேல்யூ 7 இருக்குது. ஸ்டாக் பி ஷோ ஆகலை. கொஞ்சம் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் விழுது இந்த பங்கெல்லாம். ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சு. ஆனால் 3 yearsல ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 25% மேலே இருக்குது. நல்ல ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனி தான். ஆனால் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் ஓகேவா அப்படிங்கிறது எனக்கு சரியாக படலை. இதோட ப்ராஃபிட் ப்ளஸ் ரெவன்யூ அதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது சேல்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் குவார்ட்டரில் அடி வாங்கிரு. டிசம்பர் குவார்ட்டரில், மார்ச் குவார்ட்டரில் 1505 கோடி, அடுத்து 2313 கோடியாக போகுது. செப்டம்பரில் 2124 கோடியாக குறையுது. டிசம்பரில் 2006 கோடியாக குறையுது. நெட் ப்ராஃபிட் பார்க்கும்போது லாஸ்ட் 2 quarters லாஸ் தான் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் ஜூன் குவார்ட்டரில் ஒரு 502 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருந்தாலும் அதுக்கு முந்தின குவார்ட்டரில் 359 கோடி லாஸு, அதுக்கு முன்னாடி 170 கோடி லாஸு. ஸோ லாஸ் மேக்கிங் கம்பெனி தான். லாஸ்ட் 2 quarters லாஸ் மேக்கிங்காக இருக்குது. இந்த குவார்ட்டரும் எப்படி வருதும் அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. லாஸ்ட்டு ஃபுல் இயர்ஸ் எடுத்து பார்க்கும்போது 81 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி 424 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறதாட்டு சொல்கிறாங்க ஃபுல் இயர் எடுத்து பார்க்கும்போது. பட் இந்த சிச்சுவேஷன் எனக்கு தெரியல. இப்போது ரிசல்ட்ஸ் வரட்டும். இது ஒரு ஸ்மால் கேப் செக்மெண்ட்டில் இருக்கிற கம்பெனி. பெருசாக இப்போ இருக்க மார்க்கெட் சிச்சுவேஷன்லாம் நம்ம ரிஸ்க் எடுக்க முடியாது. நெக்ஸ்ட் பிசி ஜுவல்லர்ஸ், அது இந்த கோல்டு செக்டாரில் இருக்கிற கம்பெனி. இந்த கல்யாண் ஜுவல்லர்ஸ் அவங்களாம் இருக்கிறாங்களா, அது மாதிரி இது ஒரு ஸ்மால் கேப் செக்மெண்ட்டில் இருக்கிற கம்பெனி. எனக்கு தெரிஞ்சு இது பெருசாக ரிட்டர்ன்ஸ் வர வாய்ப்பு இல்லை. ஜஸ்ட் ஸ்கிப் இட் அப்படி தான் நான் சொல்லுவேன். இந்த பங்கை நான் இதில் ஃபோக்கஸ் பண்ணல பிசி ஜுவல்லர்ஸில். நெக்ஸ்ட்டு மோட்டிசன்ஸ் ஜுவல்லரி, இது 13 rupeesல இருக்குது. இவங்களும் பார்த்தீங்கன்னா கோல்டு, டைமண்டு, அதை ஜுவல்லரி சேல் பண்ணுற கம்பெனி தான். பேர்லு, நெக்ஸ்ட்டு சில்வர், பிளாட்டினம், அதர் மெட்டல் செல் பண்ணுறாங்க. 13 ரூபாவில் இருக்குது. ஸ்டாக் பி 20ல் இருக்குது. ப்ளஸ் இந்த கம்பெனி டெப்ட்டை குறைச்சிருக்கிறாங்க. லாஸ்ட் 5 years CAGR growth, ப்ராஃபிட் CAGR growth 68% மேலே இருக்குது. ப்ரொமோட்டர் பார்த்தீங்கன்னா பெருசாக ஸ்டேக்கை குறைக்கலை. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் ஒரு நார்மலாக இருக்குது.
லாஸ்ட் 3 இயர்ஸில் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ரொம்பவே போராக இருக்குது, 13% தான் இருக்குது. இது பிசி ஜுவல்லர்ஸுக்கும் பொருந்தும், இவங்களுக்கும் பொருந்தும். இந்த 2 கம்பெனி அவாய்ட் பண்ணிவிட்டு பிஎன் கேட்ஜன் ஜுவல்லர்ஸ், சென்கோ இது மாதிரி கம்பெனிஸில் ஃபோக்கஸ் பண்ணால் ஓகே. இப்போ இருக்க சுச்சுவேஷனில் கல்யாண் ஜுவல்லர்ஸ், தங்கமயில், டைட்டன் இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஸோ அதில் ஏதாவது கோல்டு செக்டார் ஸ்டாக்ஸில் அந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓடுக்குள்ளே வரும்போது பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் என்கிட்ட ஒரு கேள்வி வந்துச்சு, ஐடி செக்டார் ஏன் ப்ரோ மீண்டு வர்றதுக்கு 1-2 வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஆமாம், அவங்க கடைசியாக போஸ்ட் பண்ண 4 ரிசல்ட்ஸ் எடுத்து பாருங்கள், எல்லாமே மாட்ரேட்டான ரிசல்ட்ஸ் இல்லைனா ஃப்ளாட்டாக சரிஞ்சிருக்கு. அப்படி தான் அவங்க ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. லாஸ்ட் 1.5 இயர்ஸ் அவங்க போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அது மாதிரி தான் இருக்குது. அதை வச்சு தான் நான் சொன்னேன், லாஸ்ட் 1.5 இயர்ஸில் வந்த ரிசல்ட்ஸே அப்படி இருந்துச்சு. இப்போ என்னென்ன சுச்சுவேஷன்லாம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு பக்கம் இந்த ஏஐ பேனிக்னால இன்வெஸ்டர்ஸ் வந்து செல் பண்ணி அதை டவுன் பண்ணி விட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பக்கம் லே ஆஃபு, ஒரு பக்கம் ஆர்டர் இல்லை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை. வெயிட் பண்ணுங்க, ஐடி செக்டார் இப்போதைக்கு கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். நான் சொன்ன மாதிரி என்னோட கணிப்பு அட்லீஸ்ட் 1 இயராவது டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன் ஐடி செக்டார் கொஞ்சம் ஒரு நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு. அது வரைக்கும் பொறுத்து இருங்கள். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. இந்த குவார்ட்டரில் ப்ராஃபிட் 5% வளர்ந்துருக்கு, 319 கோடியாக இருக்குது. இது போக டோட்டல் இன்கம் 12,183 கோடியாக இருக்குது, இதுவும் வளர்ந்துருக்கு. நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் இன்கம் 10,553 கோடியாக இருக்குது, இதுவும் வளர்ந்துருக்கு. இது போக அந்த பேங்க்ல ஒரு வித்ராவல் நடந்துச்சு, ஒரு இன்சிடென்ட் ஹரியானாவில் 590 கோடிக்கு ஒரு ஃப்ராட் டிடெக்டட் பண்ணாங்க. கடைசியில் அந்த ஃபண்டை வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராகிட்டு அவங்க வந்து டெபாசிட் பண்ணிட்டாங்க. அது எல்லாத்துக்குமே உங்களுக்கே தெரியும். ஹரியானா கவர்மெண்ட்டும் இவங்களோட இந்த பேங்க் கூட அந்த டீலிங் எல்லாமே கேன்சலும் பண்ணிட்டாங்க. சிபிஐ இன்வெஸ்டிகேஷனும் போயிட்டு இருக்குது. ஸோ அதில் வந்து ஒரு போஸ்ட் டேக்ஸ் இம்பேக்ட் ஒரு 483 கோடி ஆச்சு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது போக கிராஸ் நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ் 1.61% இருக்குது, 1.87%லேருந்து 1.61% குறைஞ்சிருக்கு. நெட் என்பிஏ அதாவது பேட் லோன் சொல்லுவாங்க, அது 0.53%லேருந்து 0.48% கம்மியாக இருக்குது. இது லோவஸ்ட் லெவல் ஆஃப் 2 இயர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ப்ரொவிஷன்ஸ் வந்து கம்மியானது லோவஸ்ட் லெவல் ஆஃப் 2 இயர்ஸ். 1.63% ஆஃப் லோன்ஸ் அந்த ரேஞ்சில் இருக்குது. அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா அசெட்ஸில் 1.18% அந்த ரேஞ்சில் இருக்குது அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அவங்களோட இயர் ஆனர் பேசிஸில் லோன் க்ரோத்துன்னு பார்க்கும்போது 87% வளர்ந்துருக்கு. ஆப்ரேஷனல் மூமெண்டம் ஸ்டடியாக இருக்குது. ரீட்டைல் ஃபுட் பிரிண்டில் அந்த கிரெடிட் கார்டு கிராஸ் பண்ணது 4.5 மில்லியன், கிரெடிட் கார்டு கிராஸ் பண்ணது 4.5 மில்லியன் அந்த மார்க்கை கிராஸ் பண்ணியிருக்கு. வெல்த் மேனேஜ்மெண்ட் பிஸ்னஸும் ஒரு ஹெல்த்தி க்ரோத் காமிச்சிருக்கு, 23% வளர்ந்துருக்கு, 57,000 கோடியாக இருக்குது அந்த அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட்டில். இப்போ ஆவரேஜ் லோன் அதாவது ப்ரொவிஷன் அஸ் அ பர்சன்டேஜ் ஆஃப் ஆவரேஜ் லோன் சீக்வென்ஷியல் பேசிஸில் 2.69%லேருந்து 1.63% கம்மியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ப்ரொவிஷன் அஸ் அ பர்சன்டேஜ் ஆஃப் ஆவரேஜ் டோட்டல் அசெட்ஸ் அது 1.92% வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. 1.92%லேருந்து 1.18% கம்மியாக இருக்குது. ஃபினான்ஷியல் 26 பார்க்கும்போது ஆவரேஜாக 1.52% இருக்குது. இந்த குவார்ட்டரில் பேங்கு 35 கோடி யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க கண்டிஜினியஸ் ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டட் மைக்ரோ ஃபைனான்ஸ் இன்ஸ்டியூஷனில். கேரிட் ஃபார்வர்ட் பார்க்கும்போது நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயருக்கு அது 130 கோடியாக இருக்குது. இது ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்ஸ் அப்டேட் என்ன கேட்டால் அந்த ரிசல்ட்ஸ் ஓகே மாதிரி தான் படுது. இவ்வளோ க்ரைசிஸையும் தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டடி ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் 67 ரூபா இருக்குது லாஸ்ட் மார்க்கெட்டில், ஆல்ரெடி கன்சிடர் பண்ணியிருக்கிறோம். ரீசென்ட்லி 80 ரூபா வந்து இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் பொத்துன்னு விழுந்து இந்த ரேஞ்சில் கொண்டு விட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்சு லாங் டேர்மில் நல்ல ரிட்டர்ன்ஸ் இந்த இண்டஸ்இண்ட் பேங்கும் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கும் கிடைக்க சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் டான்லார் பிளாட்ஃபார்மோட Q4 ரிசல்ட்ஸ் ப்ராஃபிட் 17% இந்த குவார்ட்டரில் வளர்ந்துருக்கு, 134 கோடியாக இருக்குது. ரெவன்யூ 15% வளர்ந்துருக்கு, 1177 கோடி. எபிட்டா 17% வளர்ந்துருக்கு, 192 கோடியாக இருக்குது. இது போக மார்ஜின் பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக இருக்குது, விச் மீன்ஸ் 16%லேருந்து 16.3% வளர்ந்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபுல் இயர் பேசிஸில் அவங்களோட ரெவன்யூ 44,177 மில்லியனாக இருக்குது, அது ஒரு 9.7% வளர்ந்துருக்கு. கிராஸ் ப்ராஃபிட் 11.8% வளர்ந்துருக்கு, எபிட்டா 4.8% வளர்ந்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஃபுல் இயர் பேசிஸில். ஸோ இது வந்து டான்லா பிளாட்ஃபார்ம் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா ஆர்ஓ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து டான்லா பிளாட்ஃபார்மை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு HPCL ராஜஸ்தான் ரிஃபைனரி க்ரூட் டிஸ்டிலேஷன் யூனிட், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயர் இன்சிடென்ட் நடந்துச்சு. ஸோ அது வந்து மேலே ரீஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி HPCL பார்த்தீங்கன்னா அப்டேட் கொடுத்துருக்காங்க. 3 to 4 வீக்ஸில் அந்த ரீஸ்டோரேஷன் கம்ப்ளீட் ஆகும்னு சொல்கிறாங்க. ஏப்ரல் 20 தான் அந்த இன்சிடென்ட் நடந்துச்சு, அது விரைவில் சரி செய்யப்படும் சொல்கிறாங்க. இந்தியன் சிமெண்ட்ஸோட Q4 ரிசல்ட்ஸில் நெட் ப்ராஃபிட் 59 கோடி பண்ணியிருக்கிறாங்க. இந்த குவார்ட்டரில் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் ஒரு 2.6% வளர்ந்துருக்கு, 1228 கோடியாக இருக்குது. இது போக ப்ராஃபிட் வந்து டபுள் ஆயிருக்கு, ஏன்னா சேம் பீரியட் லாஸ்ட்டில் 24 கோடி,
இந்த குவார்ட்டரில் 59 கோடி அந்த ரேஞ்சில் இருக்குது. டபுள் த ரேஞ்சில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா 153 கோடியாக இருக்குது. இது போக எபிட்டா மார்ஜின் 12.45% இருக்குது. எபிட்டாலாம் சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் லாஸ்ட்டில் இருந்திருக்கு. ஸோ இந்த குவார்ட்டர் அவங்களுக்கு ஒரு நல்ல குவார்ட்டராக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த குவார்ட்டரில் ஒரு ஒன் டைம் லாஸ் ஒரு 11 கோடி வந்திருக்கு. சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் ஒன் டைம் கெயினில் ஒரு 90 கோடி வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. டொமஸ்டிக் சேல்ஸ் வால்யூம் 3.12 மில்லியன் டன்ஸாக இருக்குது. 18% வளர்ந்துருக்கு. கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷனில் 84% இருக்குது. அவங்களோட நெட் ரியலைசேஷன் 3.5% குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் வளர்ந்துருக்கு. ஆப்ரேட்டிங் எபிட்டா 497 ரூபாயாக இருக்குது பர் டன்னுக்கு. ஸோ அது சேம் பீரியட் கம்பேர் பண்ணும்போது அதுவும் வளர்ந்துருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. பிராண்ட் மைக்ரேஷன் வந்து மார்ச் 2026 கம்ப்ளீட் ஆகும். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் நெக்ஸ்ட் 2 இயர்ஸுக்கு 2000 கோடி பிளான் போட்டிருக்காங்க. கெப்பாசிட்டி எக்ஸ்பென்ஷன் 2.8 மில்லியன் டன்ஸ் பெர் ஆனம் அந்த ரேஞ்சில் எக்ஸ்பென்ஷன் பண்ண இருக்கிறாங்க. இது இந்தியன் சிமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. மோட்டார் எலக்ட்ரிக் பார்த்தீங்கன்னா 2 நியூ ஏவியேட்டர் வேரியண்ட்ஸில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஏவியேட்டர் வேரியண்ட்ஸில் இது வந்து அர்பன் அண்ட் இன்ட்ராசிட்டி ஃப்ரைட் அந்த ரேஞ்சில் வருது. ஸோ இது வந்து மோட்டார் எலக்ட்ரிக் கொடுத்த அப்டேட்டு. 2 நியூ ஏவியேட்டர் வேரியண்ட்ஸை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஹெச்சிசி 29.1 பில்லியன் ஒர்த் ஆஃப் சிஐடிசிஓ வாட்டர் ப்ராஜெக்ட் வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ஹிந்துஸ்தான் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஆக்சிஸ் ஃபினான்ஸ் லிமிடெட் இவங்களுக்கு 2250 கோடி இன்ஃபியூஷன் வருது ஆக்சிஸ் பேங்க்ட்ட இருந்து. ஸோ இது வந்து ஆக்சிஸ் ஃபினான்ஸுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. ஆல்ரெடி ஆக்சிஸ் ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா கெடரா கேபிட்டல் மூலமாட்டு 750 கோடி ரைஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த ஃபண்ட் இன்ஃபியூஷனும் உள்ளே வருது. எஸ்பிஐ ஃபண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் இவங்க வந்து ஐபிஓ வர்றதுக்கு பிளான் போட்டுட்ருக்காங்க. $1.5 பில்லியன் அந்த ரேஞ்சில் 3 to 4% ஆஃப் டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் வந்து செல் பண்ணுறதுக்கு பிளான் போட்டுட்ருக்கிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் 4ல் 3 பங்கு வந்து பார்த்தீங்கன்னா செல் இருக்கிறதாட்டம் அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. 350 மில்லியன் ப்ரீ ஐபிஓ ஷேர் பிளேஸ்மெண்ட்டில் வரும்னு சொல்கிறாங்க. அவங்க எதிர்பார்க்குற வேல்யூஷன் $13 to $15 பில்லியன் வேல்யூவேஷன். ஐசிஐ பொட்டன்ஷியல் பார்க்கும்போது $17.6 பில்லியன் மார்க்கெட் வேல்யூவில் இருக்குது. இது வந்து எஸ்பிஐ ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் விரைவில் ஐபிஓ வர போகிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.